பாஜகவை விட்டு அண்ணாமலை வெளியேற இதுதான் காரணம். டெல்லி கூட்டத்தில் கசிந்த அதிர்ச்சி தகவல். தமிழக அரசியலில் அண்ணாமலையின் வரவும் அவரது அதிரடி அரசியல் பாணியும் பெரும் விவாத பொருளாக இருந்து வந்தது. இந்த நிலையில் அவர் பாஜகவிலிருந்து விலகி தனது சொந்த அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசினார். இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளார். கட்சி தலைமையிடம் பேசிய அண்ணாமலை, நான் மிகுந்த மரியாதையுடன் கட்சியிலிருந்து வெளியேற விரும்புகிறேன். எனக்கான புதிய பாதையை நானே வகுத்துக் கொள்ள தயாராகிவிட்டேன் என்று மிக தெளிவாக கூறிவிட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த சில மாதங்களாகவே தேசிய தலைமைக்கும் அவருக்கும் இடையே நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகளே இந்த இறுதி முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாஜக தேசிய தலைமை அஇஅதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்தது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அண்ணாமலையின் விருப்பத்திற்கு மாறாக இந்த கூட்டணி முடிவு எடுக்கப்பட்டது. பாஜக தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தனித்து நின்று தனது சொந்த பலத்தை நிரூபிக்க வேண்டும். கூட்டணி வைப்பது கட்சியின் நீண்டகால வளர்ச்சியை பாதிக்கும் என்று அண்ணாமலை கருதினார். ஆனால் தேசிய தலைமை அஇஅதிமுகவுடனான கூட்டணியை வற்புறுத்தி நடைமுறைப்படுத்தியது. தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் இந்த முடிவில் அவருக்கு கடுமையான அதிருப்தி இருந்தது. 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் பாஜக வெறும் ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த மோசமான தோல்வி அண்ணாமலைக்கு கட்சியில் இனி எதிர்காலம் இல்லை என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. பாஜகவிலிருந்து வெளியேறிய கையோடு அண்ணாமலை உடனடியாக தனது சொந்த அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான முதற்கட்ட பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது. அவரது ஆதரவாளர்கள் ஏற்கனவே எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் புதிய கட்சியின் சாத்தியமான பெயர்கள், கொடி, வடிவமைப்பு ஆகியவற்றை தற்பொழுதே விவாதிக்க தொடங்கிவிட்டன. கோயம்புத்தூரில் அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு எங்கள் தலைவரே வாருங்கள், எங்களை வழிநடத்துங்கள் என்ற வாசகங்களுடன் அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட போஸ்டர்களை ஒட்டி தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். பாஜகவில் இருந்து அவர் விலகப் போகிறார் என்பதற்கான அறிகுறிகள் அவரது சமீபத்திய செயல்பாடுகளிலேயே தெரிய தொடங்கின. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ கொண்டு வந்த மும்மொழி கொள்கையை அண்ணாமலை பகிரங்கமாக விமர்சித்தார். மேலும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி குறித்து அவர் அண்மை காலமாக எந்த பதிவுகளையும் சமூக ஊடகங்களில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை 2020இல் பாஜகவில் இணைந்து 2021 முதல் 2025 வரை தமிழக பாஜக தலைவராக செயல்பட்டு இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். தற்பொழுது அவர் எடுத்துள்ள இந்த புதிய முடிவு தமிழகத்தின் அரசியல் களத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.